மக்களே, சாந்தி கிராமத்திலிருந்து உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கா இறைவனை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறீங்கன்னாக்கா, ரொம்ப அற்புதமாக ஒரு ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க. வழக்கம் போல் நம்ம இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 வருஷமாக வீடியோ போட்டுருக்கோம். நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுருக்கீங்க, நீங்கள் எங்கே இருக்கீங்க, எந்த ஊர், 2 இடம் மாற்றி மாற்றி காமிக்கிறீங்களேன்ட்டு. அதை உங்களுக்கு இன்னைக்கு ஃபுல் வீடியோவாக காட்ட போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, சென்னை டு திருவண்ணாமலை ட்ராவலிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன மக்களே, என்னோட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ண ரெடியாக இருக்கீங்களா? போகலாமா? வாங்க போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா, இங்கே சென்னையில் வந்து முனியையா கோவில்ட்டுப்பா, முனீஸ்வரர். இவர் வந்து பால் முனீஸ்வரர். ரொம்ப வருஷமாக இருக்காங்க இங்கே. ஆலயம் வந்து இப்போ தான் கட்டினாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இது பின்னாடி பாருங்கள் எவ்வளோ பெரிய ஆலமரம். இந்த ஆலமரத்து அடியில் தான் ஒரு சின்ன கோவில் கூட சொல்ல முடியாது, சின்னதாக ஒரு வீட்டில் இருந்தாங்க. அப்படி இப்போ வந்து நிறைய பேர் எடுத்து கோவில் கட்டியிருக்காங்க, பெரிய கோவிலாக. நான் எப்போவுமே சென்னையிலேருந்து கிளம்புறேன்னா இங்கே வந்து முனியையா கோயில்கிட்ட வந்து கற்பூரம் வச்சு கும்பிட்டுட்டு தான் எங்கள் வண்டி ஸ்டார்ட் ஆகுமே. இதுலேருந்து கிளம்பி இதுக்கப்புறம் போகிற வழிங்களில் என்னென்ன ஆலயம் இருக்குது, என்னென்ன ஆலயத்தில் என்னென்ன தெய்வங்கள் வாழுதுன்னு சொல்லிக்கிட்டே பார்த்துக்கிட்டே நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் ட்ராவலிங் பண்ணலாம். வாங்க. என்ன மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திருப்போரூர் முருகர் கோவில் தான். நம்ம முருகர் கோவில் நேரில் தான் நின்றுட்டுருக்கோம். நாங்கள் எப்போவுமே இந்த வழியில் தான் போவோம். முருகரை தரிசிச்சாச்சா? சரி வாங்க, அடுத்தபடியாக நம்ம பயணத்தை தொடரலாம். இப்போ நம்ம திருப்போரூர் முருகரை தரிசிச்சுட்டு கிளம்பிட்டோம்பா. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருப்பூர்ல இருந்து இந்த செங்கல்பட்டு வழியில போயிட்டு இருக்கோம். இது தொட்டாச்சிலிங்கி செடிப்பா. பூ பாருங்களேன் எவ்வளோ அழகா பூத்துருக்கு. தொட்ட உடனே சிலிங்கிக்கும். டன்டடன். கொச்சிக்கிச்சு. எல்லாரும் மழைக்கு வைப்பர் போட்டு பார்த்துருப்பீங்க. நாங்க பனிக்கே வைப்பர் போட்டு தப்பா போயிட்டு இருக்கோம். சரியான பனி. கொஞ்ச நேரத்துல அப்படியே பனி மூட்டை வந்து அப்படியே கிளாஸை மூடிக்குது. ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது ரோடே. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இங்க பாருங்க, நான் அந்த பக்கம் காமிக்கிறேன் பாருங்க, எவ்வளவு பனி எப்படி இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் பயிர் வைக்கிற இடம். இப்பதானே வைப்பர் போட்டோம், அதுக்குள்ள பாருங்க கிளாஸ் எப்படி மங்களா மூடிக்கிச்சு பாருங்க. அடுத்தபடியா நாங்க வழக்கமா டீசல் போடுற இடம் வந்துடுச்சு. வந்தாச்சு, காருக்கு சாப்பாடு போடுற இடம். ஓகே, இப்ப மணி 7:30 ஆகுது. இப்பவே வண்டி போக முடியல. இன்னும் கேட்டாக்கா சூரியன் வெளியில வந்ததே தெரியலங்க. அவ்வளோ அழகா இப்பதான் குட்டியா தெரியுது. நான் காமிக்கிறேன் பாருங்க உங்களுக்கு. பாருங்க, இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது பாத்தீங்கன்னாக்கா விநாயகர் கோவில்பா. இது வந்து நம்ம வாகனங்கள் இந்த செங்கல்பட்டு வழியா போனாலும் வந்தாலும் இந்த கோவிலாண்ட நிறுத்தி பூசணிக்காவோ எலுமிச்சம்பழமோ தேங்காயோ சுத்தி உடைச்சிட்டு தான் போவாங்க. அவ்வளோ பிரசித்தி பெற்ற விநாயகர் கோவில். செங்கல்பட்டு பைபாஸ் ரோட்ல ஏறிட்டோம். இதோட ஸ்ட்ரைட்டா ஒரே ரோடு தான். இப்போ நம்ம போயிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா செங்கல்பட்டு பாலாற்று பிரிட்ஜ் மேலே தான் போக போகிறோம். பாலாற்று பிரிட்ஜில் எவ்வளோ தண்ணி ஓடுதுன்னு பார்ப்போமா? ஓரளவுக்கு தண்ணி போயின்னு இருக்கு பாருங்க, எவ்வளோ அழகாக ஓடுது பாருங்க தண்ணி.
எல்லாரும் ரோட்டு வரையில் காலையிலேயே டீ காஃபி சாப்பிட நிறைய பேர் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் டீ சாப்பிட நிற்கலாமா? கொஞ்சம் தூரம் தள்ளி போய் நிற்கலாம். இப்ப நம்ம மருவத்தூர் கிட்ட வந்துட்டோம்ப்பா. இப்ப நம்ம மருவத்தூர் பிரிட்ஜ் மேல தான் இருக்கேன். இப்ப பாருங்க எவ்வளவு அழகா பிரம்மாண்டமா நுழைவு வாசல், கோவிலோட நுழைவு வாசல் தெரியுது பாருங்க. இப்ப நம்ம ஆத்தூர் டோல்கேட்டை கிராஸ் பண்ண போறோம். இங்க பாத்தீங்கன்னாக்கா எவ்வளவு நிறைய பேர் வந்து இங்கெல்லாம் கழுங்கு வைப்பாங்க, பூ வைப்பாங்க, நிறைய நம்ம தின்பண்டரம் நிறைய கொடுப்பாங்க. கிராஸ் பண்ணியாச்சு. இங்கேயும் ஒரு முனியையா இருக்காங்க. இப்ப நம்ம திண்டிவனம் பைபாஸ் திரும்ப போறோம்ப்பா. திண்டிவனத்து உள்ள போல நாங்க இப்படி முன்னாடியே பைபாஸ் ரோட்ல திரும்பிடுறோம். இந்த கார்னர்ல பாருங்க, நான் அம்மா உணவகம்னு நீங்க கவர்மெண்ட் ஹோட்டல் நினைச்சீங்க, தனியார் ஹோட்டல் தான் இது. வந்து அம்மா உணவகம். இங்க நான் எல்லாமே டிஃபன் எல்லாமே நல்லாவே இருக்கும். லஞ்சு டிஃபன் எல்லாமே நல்லா இருக்கும். இங்கதான் நாங்க அந்த டைமுக்கு வந்தா இங்க கரெக்டா இங்க சாப்பிடுவோம். இப்போ நம்ம இங்க சாப்பிட போறதுல செஞ்சில போய் தான் சாப்பிட போறோம். இப்ப நம்ம திண்டிவனம் பைபாஸ் முடிஞ்சு திருவண்ணாமலை பைபாஸ்ல ஏறிட்டோம்பா. இதுல இருந்து திருவண்ணாமலை போற ரூட்டு செஞ்சி, திருவண்ணாமலை அடுத்தபடியா இப்ப வர போறது செஞ்சி. இப்ப நம்ம செஞ்சி வந்தாச்சு. செஞ்சிக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் தான், அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடியே நாங்க சாப்பிடுற ஹோட்டல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, ஹோட்டல் வந்துடுச்சு. இப்போ சாப்பிட போகலாம். ஹோட்டலோட நேம் பாத்தீங்களா, வசந்த பவன். ஓகே, ஹோட்டல் வந்துட்டோம். இப்ப நம்ம செஞ்சில இருக்கோம்பா. செஞ்சில வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜுக்கு முன்னாடி ஒரு ரோடு திரும்புது பாருங்க. இங்க பாத்தீங்கன்னாக்கா யோகமுனீஸ்வர் ஐயா இருக்காங்க. அவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு எங்க போகுதுன்னா நம்ம நேரா மலையனூர் போய் முடியுதுங்க. இந்த ரோட்ல போனா ஸ்ட்ரைட்டா மலையனூர் போயிடலாம். அங்க முனியா இருக்காரு. அவரை கும்பிட்டுட்டு எந்த வண்டி போனாலும் அவரை வணங்கிட்டு தான் அப்புறம் மலையனூர் போகும். இன்னமும் இங்க பனி தெளிவே இல்லப்பா. இப்ப நம்ம போறோன்ற அந்த ஹீட்னால இந்த ரோட்ல இருக்கிற பனி தான் போயிருக்கு. சைட்ல பாத்தீங்கன்னாக்கா பனி வந்து குறையவே இல்லைங்க. எனக்கு வந்து பாருங்க, நான் இப்ப உங்களுக்கு கேமரா பிடிச்சிருக்க நேர்ல வந்து செஞ்சி மலைக்கோட்டை தெரியுது பாருங்க. அது கிட்டக்க இருக்கும், ஆனா மலையே தெரியல பாருங்க, அந்த அளவுக்கு பனி பெய்யுது. இது செஞ்சி மலைக்கோட்டையில வந்து இது வந்து ராஜா கோட்டைப்பா. இப்ப நம்ம பாத்துட்டு இருக்குது சூப்பரா ஃபுல்லா எவ்வளவு பெரிய மலை இருக்கு பாருங்க. இதுதான் ராணிக்கோட்டை. என்னடா ஒண்ணுமே தெரியலன்னு பாக்குறீங்களா? லைட்டா தான்ப்பா தெரியுது. நான் தான் சொன்னேனே, ஒரே பனிமூட்டமா இருக்கு. நம்ம ரோட்ல தான் கொஞ்சம் கிளியரா இருக்கு, ஏன்னா வண்டிங்க போய் அந்த ஹீட்ல தெரியுது. இதுதான் ராணிக்கோட்டை. இங்க பாருங்க, ஒரு 30 அடியில வெக்காளி அம்மன் சாமி எவ்வளவு பெருசு இருக்கு பாருங்க.
சிவன் கோவிலை பார்த்த அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா இங்க நம்ம போற வழியிலே ரோட்லயே முருகர் கோவில் இருக்குப்பா. பாலமுருகர் எவ்வளவு பெரிய கோவில் இருக்கு பாருங்க. அத கொஞ்சம் தொலைவுல இருக்கு பாருங்க, அதுதான் கரும்பாலை. இங்க சுத்து வட்டாரத்துங்கள திருவண்ணாமலையில இருந்து செஞ்சில இருந்து எல்லா இடத்துல இருந்து வர கரும்புங்க இந்த ஆலவுலதான் போகுதுங்க. கொஞ்சம் தொலைவுல தெரியுதுங்களா, அதுதான். கங்கை அம்மன் ஆலயம். ஃபைனலா நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சு. சென்னை டு திருவண்ணாமலை ட்ரிப்பு இதோட முடியுது. ஓகே, நம்ம தோட்டத்துக்கு சூப்பரா வந்துட்டோம். என்ன மக்களே, ஃபைனலா சென்னை டு திருவண்ணாமலை ட்ரிப்பு பார்த்தாச்சா? என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு. நன்றி, வாழ்க வளமுடன், பாய்.